முன்னாள் முதல்வர் பாஜக தலைவர் கொடுத்து ஆபாசமாக பேசினார், சாட்சிகள் வாயிலாக தகுந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன என தெரிவிக்கப்பட்டது. அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஆப்போனண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வழக்கு போட்டது அரசு தான். இருதரப்பு வாதங்களையும் நல்லா கேட்ட பிறகு மாண்புமிகு நீதிபதி மாஜிஸ்ட்ரேட் ரேவதி அவங்க ஜட்ஜ்மெண்ட் பிறப்பிக்கிறாங்க. கலகத்தை தூண்டுவது வந்து நிரூபிக்கப்படவில்லை. அது வந்து அரசு தரப்பால் நிரூபிக்கப்படல, மற்ற எல்லாம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு சாட்சிகள் சந்தேகத்திடமே நிரூபித்துள்ளது. எனவே ஆபாசமாக பேசியது 3 மாதம் சிறை தண்டனை மற்றும் 10,000 அபதாரம், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும்படி குற்றச்சாட்டு ஓராண்டு சிறை தண்டனை, 5,000 அபதாரம், இரு சமூகங்களிடையே மோதலை ஏற்படுத்தும் குற்றச்சாட்டிற்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, 5,000 அபராதம் விதித்து இதை வந்து ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று ஜட்ஜ்மெண்ட் அவங்க வழங்குறாங்க. சார் இது ஒரு தொடர்ச்சியாக வந்து இன்னொரு கருத்து வேறுபாடு கொள்கை வேறுபாடு இருக்காங்களா சார்? ஆபாச தாக்குதல்ங்கிறது ஏற்றுக்கூட முடியாத ஒரு விஷயம் தானே சார்? இல்லை, நான் அது மறுக்கவே இல்லையா. ஆபாச தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியும், யாருமே பேசக்கூடாது ஆபாசமாங்கிறது என்னோட கருத்து. ஒருமையில பேசுறது தப்பு, இறந்து போன தலைவர்களை பேசுறது தப்பு, எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லாத விஷயம்தான். அது எந்த கட்சி பேசினாலும் சரி, ஆபாசமாக பேசக்கூடாது.